பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அமிர்தா கிட்ட வக்கீல் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அமிர்தா அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. கணேஷ் மட்டும் தான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு எனக்கு சைல்ட்ஹுட்ல மேரேஜ் நடந்தது, மெச்சூர் இல்லாத வயசுல எனக்கு மேரேஜ் நடந்ததுனால அது எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியல. மெச்சூர் வர்றதுக்குள்ள கணேஷ் இறந்துட்டாங்க. அதுக்குள்ளவே என்னுடைய வயதுல கணேஷோட குழந்தை வளர்ந்தது. அதுதான் என்னுடைய உலகம். நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்பதான் நான் எலியில பார்த்தேன். எழில் என் மனசுக்கு பிடிச்சிருந்தது. எழில நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா நான் ஒரு விதவைன்னு சொல்லிட்டு எவ்வளவோ அவாய்ட் பண்ணேன். ஆனா வீட்டுல இருக்க எல்லாருமே எழிலுக்கு ஏத்த பொண்ணு நீதான் சொல்லிட்டு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்களுடைய லைஃப் இப்ப வரைக்கும் நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. எழில் மாதிரி ஒரு புருஷனை பார்க்கவே முடியாது. அவர் அந்த அளவுக்கு நல்லவர். அவரை விட்டு என்னால இருக்க முடியாது, ஏன்னா அவர் தான் என் உலகம். நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கணேஷ் என்னுடைய பாஸ்ட் லைஃப், அதுல நான் மறுபடியும் என்னுடைய ஃபியூச்சரை அமைச்சுக்கணும் நான் விரும்பல. கணேஷ் எனக்கு வேண்டாம், என் குழந்தை என்னுடைய எழில் மட்டும் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அமிர்தா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அட்வொகேட் கிட்ட. இப்ப அட்வொகேட் கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்குமே அமிர்தா ஃபீல் பண்ணி பதில் சொல்றாங்க. கணேஷ் ஒரு பக்கம் அமிர்தா மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க. அதோட இந்த பிரேமமா முடிச்சிருக்காங்க.